இன்றைக்கு இந்தியாவிலேயே தனிப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு ஒரு மாநிலமாக. சமீபத்தில் உலகளவில் சிறந்த ஒரு வார இதழ் தி எக்கானமிஸ்ட் என்றதில் ஒரு கட்டுரை வந்தது. விச் இஸ் இந்தியா சூப்பர் ஸ்டேட், இந்தியாவிலேயே எந்த மாநிலம் சிறப்பான மாநிலம் என்ற அடிப்படையில் குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பார்த்தார்கள். அதில் குஜராத்தை பற்றி பல துறைமுகம், விமான நிலையம் இதெல்லாம் சிறப்பாக அதிகரிச்சிருக்கு. அங்கே எரிசக்தி துறையில் புதிதாக உருவாக்கும் பவர் பிளான்ட்ஸ் நிறைய கட்டியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தால் தமிழ்நாடை விட வேகமாக தான் வளர்ந்திருக்கு. ஆனால் தமிழ்நாடுக்கும் குஜராத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் என்றால், மக்கள் வாழ்க்கை திறன், சுகாதார மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இருக்கிற வித்தியாசம், எத்தனை மாணவர்கள் கல்வி முழுமையாக பெறுறார்கள் என்ற அடிப்படையில் பார்த்தால் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. உதாரணத்துக்கு குஜராத்தில் இன்றைக்கு 50% தான் மாணவர்களும் மாணவிகளும் +2 முடிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அது கிட்டத்தட்ட 90க்கு மேல் இருக்கு. அதே போல் இங்கே 1000 மக்களுக்கு 4 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். குஜராத்தில் 1500 மக்களுக்கு ஒரே ஒரு மருத்துவர். அப்படியே அடுக்கிக் கொண்டே போனால் பாவர்ட்டி இண்டெக்ஸ், மிகவும் வறுமையில் இருக்கிறவர்கள் சதவிகிதம் நம்மளுக்கு 2% அடியில் இருக்கிறது. குஜராத்தில் 12% மேல் இருக்குது. இதெல்லாம் ஏன் கூற வருகிறேன் என்றால், இது ஒரு ஆட்சியிலேயோ ஒரு அரசாங்கத்தினாலேயோ 5 வருடத்திலேயோ இந்த வித்தியாசத்தை உருவாக்க முடியாது. திராவிட இயக்கத்தினால் 1921ஆம் ஆண்டு சட்டமாக்கப்பட்ட கட்டாய முதன்மை கல்வி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போன்ற முற்போக்கு பார்வை அடிப்படையில் உருவாக்க சட்டங்கள்